வணக்கம் குழந்தைகளா. நாம இப்ப இந்த வீடியோல 6ஆம் வகுப்பு தமிழ் பாடம் கண்மணியே கண்ணுரங்கு பாடல் வாசித்தலும் புத்தக பயிற்சியும் முடிக்க போறோம். வாங்க பாடத்துக்குள்ள போலாம். கண்மணியே கண்ணுரங்கு. நுழையும் முன் தமிழ் புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்க வாசிச்சாதான் தமிழ் வாசிக்கவும் படிக்கவும் உங்களுக்கு சரளமா வரும். பாடல்கள் மனதிற்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தருபவை. பாடலை பாடினாலும் மகிழ்ச்சி, கேட்டாலும் மகிழ்ச்சி. ஏட்டில் எழுதப்படாத இசைப்பாடல்கள் தமிழில் ஏராளமாக உள்ளன. தமிழரின் பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு நிகழ்விலும் பாடல்கள் முதன்மையான இடத்தை பெறுகின்றன. இந்நாட்டுப்புற பாடல்களே தமிழர்களின் வாழ்க்கை முறையை படம் பிடித்து காட்டுகிறது. உங்களுக்கு நல்லா தெரியும், பாடல்கள் நம்ம நல்லா கேட்போம். சினிமா பாட்டா இருந்தாலும் சரி, நம்ம மனசுக்கு இனிமையான பாடல் கேட்போம். நமக்கு சோகமா இருந்தா சோக பாடல் கேட்போம், ஜாலியா இருந்தா டான்ஸ் ஆடுற பாடல் கேட்போம். இந்த மாதிரி நம்ம மனசுக்கு பிடிச்ச நிறைய விஷயங்களுக்கான ஒரு இடம்தான் பாடல். நம்ம பாடலுக்கு ஏத்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணிப்போம். ரொம்ப ஜாலியான பாட்டு கேட்டா டான்ஸ் ஆடுவோம், சோகமான பாட்டு கேட்டா சோகமா இருப்போம். அந்த மாதிரி பாடல் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. நம்ம பிறக்கும் போது தாலாட்டு பாடுறாங்க, இறக்கும் போது அதே மாதிரிதான் சடங்கு செய்யவும் பாட்டு பாடுவாங்க. அதனால பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் தமிழர்கள் வாழ்க்கையில நிறைய பாடல்கள். கல்யாணத்துக்கு ஒரு பாடல் பாடுவாங்க, பிறந்த நாளுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க, குழந்தைகளுக்கு ஒரு பாடல் பாடுவாங்க. இப்படி எல்லா நேரத்திலையும் தமிழர்கள் பாடல்களால தான் இருக்கும். ஒரு தமிழர்களோட ஒரு வாழ்க்கை சூழ்நிலையும் பாடல்களோட தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பாடல் தான் தாலாட்டு பாடல். தாலாட்டு பாடாத அம்மாக்களே இருக்க மாட்டாங்க. ஆராரோ ஆரீரரோ, ஆராரோ ஆரீரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ, தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ, வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம்வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. இங்க பாத்தீங்கன்னா இந்த தாலாட்டு இங்க சொல்லியிருக்காங்க பாருங்க. இப்போ தமிழர்களின் வாழ்க்கை முறைகளை படம் பிடித்து காட்டுகிறதா இங்க பாருங்க. இந்த ஒரு சாதாரண தாலாட்டு பாடல்லையே அவங்க எவ்வளவு அழகா சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாட்டோட புகழ ரொம்ப எளிமையா சொல்லிட்டாங்க பாருங்க. இந்த பாடலோட விளக்கம் சொல்றேன். ஆராரோ ஆரீரரோ, ஆராரோ ஆரீரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இங்க நந்தவனம்னு குறிப்பிடுறது அவங்க தமிழ் மொழியில இருக்க சொற்கள் எல்லாம். நந்தவனம்னா என்னன்னா பூந்தோட்டத்தை தான் நந்தவனம்னு சொல்லுவாங்க. அந்த தோட்டத்துக்குள்ள நீங்க போனீங்கன்னா ரொம்ப வெரைட்டியா கலரா நிறைய பூக்கள் இருக்கும். நிறைய வண்ணத்துல நிறைய வித்தியாசமான மனத்தோட நல்ல பிளசண்டா நிறைய பூக்கள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு நந்தவனமா தமிழ் மொழி. நற்றமிழ் பூ எடுத்து நல்ல தமிழ் சொற்களை, அதாவது நந்தவனத்துல எப்படி நல்ல நல்ல பூக்கள் பறிக்கிறோமோ அதே மாதிரி தமிழ் மொழியில இருக்க நல்ல நல்ல சொற்களை எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. இந்த தமிழ் மொழியில இருக்க நல்ல நல்ல சொற்களை எடுத்து பாடலா பாடி இந்த உலகமே உன்னை போற்றுறதுக்காக வந்தாயோன்னு கேக்குறாங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதைத்த சேர நாட்டு முத்தேனோ. அதாவது தந்தம், யானை தந்தத்துல தொட்டில் செஞ்சு அதுக்காக தங்கத்திலேயே பூ வச்சிருக்காங்களாம். யானை தந்தத்திலேயே தொட்டில் செஞ்சு அதை அலங்காரம் பண்ண தங்கத்துல பூ வச்சு அதுல தேன், முத்தேனோ, அதாவது ரொம்ப செல்லமா அந்த தொட்டில வைக்கப்பட்ட முத்தேனோ. முத்தேன்னா மலைத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன்னு சொல்லுவாங்க. இந்த 3 பகுதியில இருந்து எடுக்கிற தேன்
ஹனி இருக்கும்ல, அதுதான் முத்தேன்னு சொல்லுவாங்க. தந்தத்திலே தொட்டில் கட்டி அதை அலங்காரம் பண்றதுக்கு தங்கத்துல பூ வச்சு அதுல இவ்ளோ 3 தேன் முத்தேன் வச்சா அது எவ்வளவு அழகா சுவையா இருக்குமோ அந்த மாதிரி இருக்கான் குழந்தை தொட்டில்ல படுத்துக்கிட்டு. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. சேர நாட்டுல முத்தேன் கிடைக்கும்னு சொல்லிட்டாங்க. சோழ நாட்டை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க. வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. முக்கணினா மாப்பலா வாழை. வந்தவங்களை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலை பரப்பி அவங்களுக்கு விருந்து படைச்சு அதுல 3 கனிகள் வைக்கிறாங்களாம். அந்த அளவு சுவையானதா அந்த குழந்தையோட சிரிப்பும் அந்த குழந்தையோட ஆஹ் செய்கையும். குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. குளிக்க குளம் வெட்டி, பாண்டிய நாட்டுல குளம் வெட்டுவாங்களாம், அதுக்கப்புறம் அணை கட்டுவாங்களாம். குளம் வந்து வீட்டுல இருக்க மனிதர்கள் குடிக்க குளிக்க அதுக்கு உதவும். அணை எதுக்கு உதவும்? விவசாயம் பண்ணி அடுத்த தலைமுறை, இந்த தலைமுறை வாழ அடுத்த தலைமுறை வாழ எல்லா குளமும் தழைக்க வந்து குளம் வெட்டி, குளிக்க குளம் வெட்டி குழம்பால அணை கட்டி விட்டுருவாங்கலாம் பாண்டிய நாட்டுக்காரங்க, பாண்டிய நாட்டு அரசர்கள். அந்த அணையில இருந்து வந்து விவசாயத்துக்கு பாயிற நீர் வந்து மக்களை தலைமுறையா வளர்க்குமா. அந்த மாதிரி மனசு கொண்ட பாண்டிய நாட்டுல இருந்து வந்த முத்தமிழோ. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். முத்தேன், சேர நாட்டோட முத்தேன்னா மலைத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன். சோழ நாட்டு முக்கணினா மா பழா வாழை. பாண்டி நாட்டு முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். பாண்டி நாடு வந்து குளம் வெட்டுதான், அணை கட்டுதான், 3 தமிழையும் வளர்த்துதான். அந்த பாண்டிய நாட்டு முத்தமிழா இந்த குழந்தை. அதாவது சோழ நாட்டுல வந்து விருந்து வைப்பாங்களாம். யாரு வந்தாலும் விருந்து வச்சு உபசரிப்பாங்களாம். அந்த விருந்துல படைக்கிற அந்த முக்கணி மாதிரி சுவையானதா அந்த குழந்தை. நம்ம சேர நாட்டோட செல்வ செழிப்ப சொல்றாங்க. தந்தத்திலேயே தொட்டில் செஞ்சு அதுல தங்கத்திலேயே தங்கப்பூல அலங்காரம் பண்ணி அந்த தொட்டில்ல 3 தேன், முத்தேன், மலைத்தேன், கொம்புத்தேன், கொசுத்தேன் வச்சா அது எவ்வளவு பார்க்க இனிமையாவும் அழகாவும் இருக்குமோ அதே மாதிரி இருக்குது அந்த குழந்தை. எவ்வளவு பாருங்க, ஒரு ஒரு சின்ன தாலாட்டு பாட்டுல நம்ம நாட்டோட, நம்ம தமிழ் கலாச்சாரத்தோட, மன்னர்களோட, சேர சோழ பாண்டிய நாட்டு வரலாறு மட்டும் இல்ல, நம்ம தமிழ் மொழியோட அழகையும் அழகா அந்த அம்மா சொல்லி அந்த குழந்தைக்கு பாடுறாங்க. கண்ணே கண்மணியே கண்ணுறங்கு கண்ணுறங்கு, குழந்தை நீ தூங்கு அப்படின்னு சொல்றாங்க. என் கண்ணே என் கண்மணியே தூங்கு தூங்குன்னு சொல்றாங்க. ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனே. செல்லமா வந்தானா, 3 தேனா செல்லமா வந்து பிறந்திருக்கான். வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ. குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ. எவ்வளவு அழகா சொல்லிட்டாங்க பாங்க பாண்டியர்களோட புகழ. குளம் வெட்டுனாங்களா, அணை கட்டுனாங்களா, அந்த அணைக்கட்டுல இருந்து வந்த நீர் விவசாயத்துக்கு பயன்பட்டு மக்களோட பசிய போக்கி அடுத்த தலைமுறையும் நல்லா வாழ்றதுக்கு உதவி பண்ற பாண்டிய நாட்டோட முத்தமிழான்னு கேக்குறாங்க. தமிழ் எவ்வளவு அழகான ஒரு மொழின்றதை இந்த பாடல்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நான் முதல்ல இருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ ஆராரோ ஆரிரரோ, நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டிசைத்து பார்ப்போற்ற வந்தாயோ. தந்தத்திலே தொட்டில் கட்டி தங்கத்திலே பூ இழைத்து செல்லமாய் வந்துதித்த சேர நாட்டு முத்தேனோ.
வாழை இலை பரப்பி வந்தாரை கையமர்த்தி சுவையான விருந்து வைக்கும் சோழ நாட்டு முக்கணியோ, குளிக்க குளம் வெட்டி குளம் வாழ அணை கட்டி பசியை போக்க வந்த பாண்டி நாட்டு முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்ணுரங்கு கண்ணுரங்கு. நாம இப்ப சொல்லும் பொருளும் தான் பார்க்க போறோம். நந்தவனம்னா பூஞ்சோலை, பூக்கள் நிறைந்த பூச்செடிகள் நிறைந்த தோட்டத்தை தான் பூஞ்சோலை நந்தவனம்னு சொல்லுவாங்க. பண் இசை பார் உலகம் இழைத்து பதித்து. தொகை சொற்களின் விளக்கம். தொகை சொற்கள்னா நான் தெளிவா சொல்றேன். இப்போ முத்தேன் முக்கணி முத்தமிழ் ஐம்புலன், இந்த 5 உறுப்பு இருக்குல்ல, கண் காது மூக்கு அந்த மாதிரி 5 உறுப்புகளை ஒரே வார்த்தையில சொல்றது. ஐம்பூதம் 5 சக்திகள், நிலம் நீர் காற்று ஆகாயம், இந்த மாதிரி பூமி, இந்த மாதிரி 5 சக்திகளுக்கு ஒரே பெயர் இருக்கும். இது பாருங்க, முத்தேன்னா கொம்புத்தேன் மலைத்தேன் கொசுத்தேன், இது மூன்றையும் முத்தேன்னு சொல்றாங்க. முக்கணினா மா பலா வாழை முக்கணி. முத்தமிழ்னா இயல் இசை நாடகம். அதே மாதிரி ஐம்புலன் ஐம்பூதம், இந்த மாதிரி பல வகையான பொருட்களை ஒரே ஒரு சொல் மூலியமா சொல்றதுதான் தொகை சொற்கள். சரிங்களா? இத தெளிவா படிச்சுக்கோங்க. இதுவும் ஒன் வேர்ட்ல வரலாம். அடுத்து பாருங்க, பாடலின் பொருள். தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்க பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டு முத்தேனே, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குளம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ, கண்ணே கண்மணியே கண்மூடி உறங்குவாயாக. நூல்வெளி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது புத்தகத்துல இருக்க பாடலின் பொருள். தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தால் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. சரியா குட்டீஸ்? தாலாட்டு குறிப்பு வரைக வரும். உங்களுக்காக நான் ரொம்ப சுருக்கமா கொடுத்திருக்கேன். அது அப்புறம் பார்க்கலாம். மதிப்பீடு வினாக்கள் பார்க்கலாம். பாட்டிசைத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பாட்டு கூட்டல் இசைத்து. கண்ணுரங்கு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது கண் கூட்டல் உரங்கு. வாழை கூட்டல் இலை என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வாழை இலை. கை கூட்டல் அமர்த்தி என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கையமர்த்தி. உதித்த என்னும் சொல்லுக்குரிய எதிர்ச்சொல் மறைந்த. உதித்தனா மறைந்த. உங்களுக்காக நான் எடுத்தும் எழுதியிருக்கேன், ஆப்ஷன் ஸ்டிக்கும் பண்ணியிருக்கேன். நீங்க புத்தக பயிற்சியை தெளிவா எடுத்து எழுதிக்கோங்க. படிக்கும்பொழுது 1க்கு 2 தடவை ஒன் வேர்ட் படிச்சுக்கோங்க. ஏன்னா நீங்க நிறைய மார்க்ஸ் கவர் பண்றது ஒன் வேர்ட்லயே தான் கவர் பண்ணிடலாம். 10 மார்க் ஒன் வேர்ட் கொடுத்தாங்கன்னா 10க்கு 10 எடுத்தாதான் நம்ம அடுத்த விஷயங்கள்ல கொஞ்சம் நம்ம தப்பா எழுதினாலோ எழுத்து பிழை வந்தாலோ அதுல மார்க்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அடுத்து பாருங்க, குருவினா. இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? விடை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலையில் அறுசுவையான உணவளித்து உபசரிப்பதே நல்ல உபசரிப்பு முறை என்று நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. நான் திரும்ப வாசிக்கிறேன். இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? விடை சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? விடை வீட்டிற்கு வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று வாழை இலையில் அறுசுவையான உணவளித்து உபசரிப்பதே நல்ல உபசரிப்பு முறை என்று நாட்டுப்புற பாடல் கூறுகிறது. அடுத்து பாருங்க, சிறுவினா. தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? தாய் தன் குழந்தையை எவ்வாறெல்லாம் பாராட்டுகிறாள்? விடை தாய் தன் குழந்தையை பாராட்டுதல். அவங்க எப்படி பாராட்டுறாங்கன்னு பார்க்கலாம். தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்க பூ பதித்த தந்தத்தால் ஆன தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ.
இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குலம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ என்று பாராட்டி குழந்தையை தாலாட்டுகிறாள். தமிழ் சோலையில் பூ எடுத்து இசையுடன் பாடி உலகம் புகழ வந்தாயோ, தங்கப் பூ பதித்த தந்தத்தாலான தொட்டிலில் செல்லமாய் உறங்க வந்த சேர நாட்டின் முத்தேனோ, இல்லம் வந்தவரை இன்முகத்தோடு வரவேற்று அறுசுவை உணவளிக்கும் சோழ நாட்டின் முக்கணியோ, குலம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் பாண்டி நாட்டின் முத்தமிழோ என்று பாராட்டி குழந்தையை தாலாட்டுகிறாள் அன்னை. இந்த மேக்சிமம் நான் எல்லாத்தையும் உங்களுக்காக ரொம்ப சிம்பிளா எளிமையா தான் கொடுத்துருக்கேன். நீங்க தெளிவா தப்பில்லாம தமிழ் எழுத்துக்கள்ல பிழை இல்லாம படிச்சா போதும். எங்கெல்லாம் இந்த இல் வரும், எங்கெல்லாம் இந்த இல் வரும், எங்கெல்லாம் நம்ம பெரியனா தன்னகரனா நண்டகரனா போடணும், இதெல்லாம் நீங்க தான் தெளிவா படிக்கணும். படிச்சாலே தமிழ் உங்களுக்கு எளிமையா வந்துடும். தாலாட்டு பெயர் காரணம் எழுதுக. தாலாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று. தாள் என்பதற்கு நாக்கு என்று பொருள். நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு என்று பெயர் பெற்றது. குழந்தையின் அழுகையை நிறுத்தவும் தூங்க வைக்கவும் இனிய ஓசையுடன் பாடும் பாடல் தாலாட்டு. சரிங்களா? தாலாட்டு பாடலில் பாண்டிய நாட்டினை பற்றி கூறுவது யாது? ஆக்சுவலி நான் எல்லா நாட்டும் இங்க கொடுத்திருக்கேன். இப்போ சேர நாடை பத்தி என்ன கூப்பிடுறாங்க அப்படின்னா குறிப்பிடுறாங்கன்னா, சாரி, இதை எழுதுருங்க, இந்த லைன் எழுதுங்க. அடுத்து சோழ நாடுனா இது எழுதிருங்க, பாண்டிய நாடுனா இதை எழுதிருங்க. இந்த கேள்வி பதிலேயே நான் உங்களுக்கு 3 நாடை தனித்தனியா கேட்டா கூட 2 மார்க்ஸ்ல நீங்க அழகா இதை எழுதிடலாம். பாண்டிய நாடு குலம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் என கூறுகிறது. என்ன சொல்றாங்க பாண்டிய நாட்டை பத்தி தாலாட்டு பாடல்ல? பாண்டிய நாடு குலம் வெட்டி அணை கட்டி குடிமக்களின் பசியை போக்கும் என கூறுகிறது. சரிங்களா? கண்டிப்பா உங்களுக்கு இதுலயே நான் மொத்தமா கொடுத்துட்டேன். இதுல சேர நாட்டு பத்தி கேட்டா முதல்ல எழுதிருங்க, சோழ நாடுனா இது எழுதுங்க, பாண்டிய நாடுனா இது எழுதிருங்க. சரிங்களா? இந்த ஒரு கேள்வி படிச்சா போதும். தாலாட்டு குறிப்பு வரைக படிங்க, இதுவும் கொஞ்சம் படிச்சு வச்சுக்கோங்க. இதுல இருந்து கண்டிப்பா உங்களுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் ஆன்சர் வரும். ஓகே குட்டீஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்காக எல்லா பாடங்களையும் வாசிச்சு அதுக்கான விளக்கத்தோட புத்தக பயிற்சியும் கொடுப்பேன். பாய் குட்டீஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.